வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7 ப்ளவுஸ் துணியை நான் ஒன்றா போட்டு கட் பண்ணுறதை தான் இதில் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், 7 துணியும் வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். அப்படியே சமமாக கருப்பாகம் ரெண்டையும் ஒன்றா வச்சு ரெண்டாக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட அளவு வந்து ஒரு பேப்பர் கட்டிங்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே இந்த துணி மேலே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 7 ப்ளவுஸ் துணியையும் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக ஓரம்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் எல்லா பார்ட்டையும் பேப்பர் கட்டிங்கில் கட் பண்ணி அப்படியே இது மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன். சிசர் வந்து கொஞ்சம் நல்லா சாணம் பிடிச்சி நல்லா கட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் இதை ஈஸியாக வெட்ட முடிஞ்சுது. இல்லாட்டினா மிஷின் வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை யாராவது இது மாதிரி ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை கட் பண்ணும்போது வந்து நம்ம துணி கொஞ்சம் நழுவி போகாமல் கரெக்டாக கையை வச்சு பிடிச்சிட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மாதிரி போட்டு கட் பண்ணலாம். ஆனால் எல்லாமே ஒரே அளவு உள்ள ஒருத்தவங்களுக்கு உள்ள ப்ளவுஸாக இருந்ததுன்னா அப்படி கட் பண்ணலாம். நான் இப்போ இது வந்து ஒருத்தவங்களுக்கு உள்ளது தான் 7 ப்ளவுஸோடு தான் ஒன்றா போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் லைனிங் துணி போட்டு கட் பண்ணாலும் திரும்ப ப்ளவுஸ் துணி வந்து தனித்தனியாக தான் எடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.